இந்த வீடியோ நம்ம தமிழ் விவசாயிகளுக்கானது. ஆனால் இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்குற உரிமையும் பொறுப்பும் நம்ம தமிழர்கள்கிட்ட இருக்குது. எப்படின்னா, இப்போ நான் ஒரு அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட், ஆனால் என்கிட்ட ஒரு மூட்டை உரத்தை கொடுத்துட்டு இதை இந்த ஃபீல்டில் பரவலாக எல்லா இடத்துலையும் போட்டிருப்பா அப்படின்னா என்னால் முடியாது. ஏன்னா அதுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் தேவைப்படும். எல்லாராலையுமே போட்டுற முடியாது. ஒன்று நான் போட்டினா என்ன ஆகுதுன்னா, ஒரு பக்கம் அதிகமாக போயிடும், ஒரு பக்கம் கம்மியாக போயிடும், ஒரு பக்கம் இல்லாமல் போயிடும். அதனால் எல்லா இடத்துலையும் தாவரத்தினுடைய வளர்ச்சி சீராக இருக்காது. இதை கருத்தில் கொண்டு நம்மளுடைய காலேஜ் ப்ரொஃபஸர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு. அதன்படி விவசாயிகளுக்கான உர செலவை குறைக்கணும் அப்படின்ட்டு அவர் ஒரு மிஷின் ஒன்று ரெடி பண்ணியிருக்காரு. அந்த மிஷின் தான் இந்த மிஷின், நீங்கள் பார்த்துட்ருக்கிற மிஷின். இது உரத்தெளிக்கும் இயந்திரம். இதில் என்ன பண்ணாங்கனாக்கா, நம்ம யூரியாவாக இருக்கட்டும், பொட்டாஷியாக இருக்கட்டும், டிஏபியாக இருக்கட்டும், எந்த விதமான உரமாக இருக்கட்டும், அல்லது விதையாக கூட இருக்கட்டும், அதை அதில் கொட்டிட்டு அது நம்ம ஜஸ்ட்டு அது நம்ம தோலில் வியர் பண்ணிவிட்டு நாம் பாட்டு நேராக போனால் போதும். அதுவே எக்ஸாக்டாக அது குறிப்பிட்ட ரேடியஸ், இந்த நம்ம கை விரிகிற அளவுக்கு அந்த ரேடியஸில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக உரத்தெல்லாம் தெளிச்சிடும். அதுதான் இதனுடைய முக்கிய ஸ்பெஷாலிட்டி. இது மூலிமா நம்ம ஒவ்வொருத்தரையாக நம்ம எதிர்பார்க்க தேவையில்ல. நாமளே இது ஜஸ்ட் நம்ம தோலில் போட்டு இது நம்ம தோலில் போட்டு தாங்குகிற அளவுக்கு, வெயிட்டு தாங்குகிற அளவுக்கு நமக்கு உடம்புல சக்தி இருந்தால் போதும். நம்ம அதை ஈஸியாக எத்தனை ஏக்கர் லேண்டாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக உரம் போடலாம், அல்லது விதையும் விதைச்சிடலாம். அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த இயந்திரம். இந்த இயந்திரம் உங்களுக்கு வேணும்னாக்க எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ தமிழ்நாடுன்னா இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. தமிழ்நாடு இல்லாமல் அதர் ஸ்டேட்டுன்ற போது இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க.